இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சீரீஸில் சக்கரவள்ளி கிழங்க வச்சு பேன்கேக் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபி இது. நான் இங்கே ஃபர்மெண்டட் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது எப்படி ஃபர்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ என்னோட லிங்க்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இது கூட நான் நாளே ஊற வச்ச சம்பா கோதுமை சேர்த்துருக்கேன். ஏன் சாதாரண கோதுமை மாவுக்கு பதிலாக சம்பா கோதுமை சேர்த்துருக்கேன் அப்படின்னா இதில் நார்ச்சத்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கு, அதனால இங்கே நான் சம்பா கோதுமை சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு சின்ன செவ்வாழை துண்டு, உங்ககிட்ட வேற வாழைப்பழம் இருந்தா கூட பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா செவ்வாழை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. எப்பொழுதுமே சீசனலா கிடைக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாமே மலிவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதை எப்படி மதிப்பு கூட்டி மேலும் ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சக்கரவள்ளி கிழங்கை எப்பொழுதுமே வெறுமனை வேக வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை மாதிரி நார்ச்சத்து மிகுந்த உள்ள ஒரு உணவுப் பொருளோட கலந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எப்பொழுதுமே சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றப்போ நெய்யோ இல்லை வெண்ணெயோ கலந்து சாப்பிடுங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் பீட்டா கரோட்டின் பாடியில் பெட்டராக அப்சர்வ் ஆகும். இந்த பேன் கேக்குக்கு நடுவில் பீனட் பட்டரை வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது இன்னும் ஆரோக்கியமான ஒரு உணவாக மாறிடும். ஏன்னா பீனட் பட்டர் ஒரு நல்ல ப்ரோட்டீன் அண்ட் குட் ஃபேட் சோர்ஸ் கூட. ஸோ இது கம்ப்ளீட்டான எனர்ஜெட்டிக் வெல் பேலன்ஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாக கூட இருக்கும். இல்லை அப்படின்னா இது ஒரு ஸ்நாக்காக கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த பீனட் பட்டரை நீங்கள் வீட்டிலேயே பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிஸ் எல்லாம் இப்போ யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆனால் நான் இந்த பீனட் பட்டரில் ஒரு வேக வச்ச கேரட்டை சேர்த்துருக்கேன். அதனால் இந்த ரெசிபி இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இது மேலே தேன் விட்டு சாப்பிட்டு பாருங்களேன், ஆசமாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இது மாதிரி ஆரோக்கியமான உணவு கொடுக்குறப்ப பெற்றோர்களாகிய நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, உங்க குழந்தைங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. முக்கியமா உங்க குழந்தைங்களோட கட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.